ஏக்கா எத்தனை வாட்டிக்கா சொல்லுவேன் எதனா ஒரு மாமா கூட வாயின்னு அப்பப்ப வந்துடுற. ஒரு அக்கா ஆசை நிறைவேற்ற மாட்டேடா. நீங்களாம் என்னடா தம்பி? அத்த ஒரு ஆசை ரெண்டு ஆசை இருந்தா பரவாயில்ல, உனக்கு மட்டும் ஏகப்பட்ட ஆசை வருது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய் இந்த ஒரு வாட்டி அக்கா ஆசை நிறைவேற்றலடா. ஆமா, இதெல்லாம் பரோட்டா தூண் ஆசைப்படுதா இல்ல பிரியாணி தூண் ஆசைப்படுதா, இன்னொருத்தனை கட்டிக்க ஆசைப்படுது. அவன் இவன்னு சொல்லாதுடா, உங்க மாமாடா. மாப்பிள அரிசி பருப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே தராங்க மாப்பிள. என்ன மாப்பிள்ள சொல்றா? ஆமா மாப்பிள எல்லாமே தராங்க. எங்கடா தராங்க? டப்பாயா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் போல. பாரு போடுதா சொல்ல மாட்டேன். எப்போ அவன் ஏதோ காசு எதிர்பார்க்கறான், குடு. மாப்பிள இங்க வா மாப்பிள. என்ன மாப்பிள்ள? ஏன்னா வாங்க மாப்பிள உங்க அப்பா கிட்ட காசு. ஐயா செம வழக்கண்டா இது. டேய் என்ன சொல்லு. என்ன மாப்பிள உங்க அப்பா கொடுத்துட்டா காசு? சரி இந்த அரிசி பருப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் எங்க தராங்க சொல்லு. இரு மாப்பிள ஏன் அவசரப்படுற? எப்போ போய் பெரிய பையன் எடுத்துக்கோ, போய் கடகன்னு தூக்கி வந்துடலாம். சொல்றேன் அவன் டக்குன்னு. எங்க மாப்பிள்ள? மலிக்கல்ல தான் மாப்பிள. உங்க அப்பா ஆச்சரியப்பட்டு இருக்கான். வாடா நம்ம காசு வச்சுக்கல எதனா வாங்கி சாப்பிடலாம். போடுக்காது காலையே வந்துட்டு போய் பாரு. டேய் அக்காவுடைய வாழ்க்கைடா. குத்துறேன் போ. நானும் பணம் போச்சுட்டு போறேன். ஒரு தம்பிக்காரன் அக்கா மேல பாசமே இல்ல. நிறுத்தி நூட்டாண்டு கேட்கலாம். வேலைக்கிழமை போனா வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை போனா சனிக்கிழமை, அந்த மாதிரில இருக்குது கதை. ஒரு நாள்னா கையை தந்து போறாளா அவன். ஏம்மா வணக்கம். உனக்கு வணக்கம் வச்சா நான் கறி ஆகி போட போறேன். என்னப்பா இப்படி பேசுது? ஏமா சதீஷா பார்க்க வந்துக்கிறோமா. அவன் என்ன பெரிய பருப்பா உள்ளதான் இருப்பான் பாரு. டே சதீஷ் உள்ளதான் இருக்காங்க பொழுது. நாயா வாடா, உன்னதான் கூப்பிடுறாங்க. நீங்க தான் சதீஷா? ஆமா நான் தான் சதீஷ். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் என்னதுங்க? மணியா ஏன் கேக்குறீங்க? அவருக்கு தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். அவரோட கேரக்டர் எப்படிங்க? கல்யாணமா? மணிக்கா? ஆமாப்பா, ஒரே ஒரு பொண்ணு. மாப்பிள்ளை எப்படி தெரிஞ்சுக்கணும் இல்ல? மாப்பிள்ளை நல்லவன் தான், ஆனா கொஞ்சம் குடிப்பான். டேய் கெஞ்சா கூட அடிப்பானாடா அவன். ஆமா ஆமா கஞ்சா கூட அடிப்பான். ஐயோ அவ்வளவு மோசமானவனா? சரி அவங்க கூட எப்படி நீ ஃப்ரெண்டா இருக்க? அது வந்து இவனும் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. என்றா இது? இப்பவே தெரிஞ்சுக்கிறது நல்லதா போச்சு. ஏய் என்னடா இது? யார் அது வெளியில? மணியா பொண்ணு இருந்து விசாரிக்கிறாங்க. மணியா? ஆமாங்க. பையன் எப்படி வேலைக்கு கிளிக்கு போறானா? அது எங்க போடுகால வேலைக்கு போகுது. அந்த தரத்துல இந்த தரத்தையும் ஒன்னா சுத்திட்டு வருது. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. இல்ல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒழுங்கா வேலைக்கு போவானா? சத்தியமா போக மாட்டான். இதுவும் அதுவும் சேர்ந்தா எங்காவது உருப்படமா போயிடும். அப்போ உங்க பையனை வேலைக்கு போக மாட்டானா? இப்படியே தான் இருப்பானா? ஆஹா இது தெரியற மாதிரி எனக்கு தெரியல. என்னடா சொல்ற? ஆமா ஆமா நானும் மணியா பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி ரொம்ப சந்தோஷம். அங்கங்க திரிறதோட உங்ககிட்ட கேட்டதே நல்லதா போச்சு. உன் தங்கச்சி குத்து, உன் தங்கச்சி வாழ்க்கைய நாசனம் பண்றாத. பண்ண மாட்டேன். எப்பா உக்காரு. எங்க போறீங்க? அவங்க போறீங்க? அவங்க கூட எல்லாம் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் மாப்பிள்ளை பார்க்க வந்துக்கிறீங்க, மணி ஒரு தெரியவே தெரியாதா? டேய் உன்னதாண்டா மாப்பிள்ள பார்க்க வந்தான், நீயே உன்னோட போய்ஸ் சொல்லிட்ட. என்ன வாய பொழுகிறீங்க? தேங்க்ஸ். மாமரம் சீத்தா மரம் பலா மரம் காஞ்சு போனா எங்க வரும்? என்ன மாப்பிள்ள இவ்வளவு சோகமாகற? மரத்தை சாக்கிறதுக்கு பாக்குறியா என்ன? அதான்டா கேக்குற. வயிறு எரியுதுடா. மாப்பிள்ள வயிறு எரிஞ்சா தண்ணி ஊத்தி அமிக்கணும்டா மாப்பிள்ள. போய் இப்ப கிலோ கணக்கு வச்சு தெரிஞ்சுனுங்கடா உங்க அப்பன மாதிரியா? நான் வச்சுனல மாப்பிள்ள, நீ தான் வச்சுனுக்குற. அட ஊர்லா ஒரு பொண்ணு கூட மாட்ட மாட்டேன்டா. மாட்ட மாட்டேன்டா. நீ கம்பெனி பக்கமோ காலேஜ் பக்கமோ போக வேண்டியதானே? எல்லா பொண்ணுங்களும் உன் மேல வந்து உழியுமே. உண்மையாவா சொல்ற மாப்பிள? உண்மையா இருந்தா உலகம் அழிஞ்சிருமே. ஆமா மாப்பிள்ள உண்மையா தான் சொல்றேன். மாப்பிள இப்ப போனா கரெக்டா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பொண்ணுங்க இருக்கு மாப்பிள. இருக்கும் தான். எப்படி போறது? நண்டுதான். நடந்து போனா ஒன்னே செட் ஆகாது. ஒண்ணு பைக்ல போனோம், அதுவும் இல்ல. இல்லன்னா கார்ல போலான்னு பார்த்தா நம்ம என்னப்பா தம்பி எங்க போனோம்? வாங்க ஏறுங்க. என்னடா நினைச்சு கூட பாக்கல. ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோ வந்துச்சு. காசு வேற கேட்பாங்களா? ஏன்னா ஃப்ரீயா கூட்டின்னு போக மாட்டீங்களா? கூட்டின்னு போவோம்பா, கர்ப்பிணிக்கு மட்டும்தான் இலவசம். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. டேய் மாப்பிள்ள வாடா. எங்க போறானுங்க? 5 நிமிஷம் கழிச்சு. மாப்பிள என்னடா இப்படி பண்ணிட்ட? வா வாமா, இதோ பக்கத்துல ஆட்டோ இருக்குது, போயிடலாம். தம்பி ஆட்டோ எடுப்பா, என் சம்சாரத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். இப்ப 2 பேரும் உங்கள மாதிரியே போனாங்க, ஆனா இது பொண்ணா இருக்குது. ஏன்பா அவங்க என் பசங்க தான்ப்பா. நீங்க கர்ப்பிணிக்கு இலவசம்னு சொன்னீங்களாமே, அதான் அமுச்சு விட்டாங்க. என்னது இது?
காலையிலே ஊசி சவாரியா இருக்குது. சரி சரி ஏறுங்க. ஏறுமா, பார்த்து ஏறு. இது கொஞ்சம் இடியுதா. ஏண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடி. என்ன அது என் பையன் மாதிரி இருக்குதே? உள்ள கொஞ்சம் நவுந்து உட்காரு, அப்பதான் நான் உட்கார முடியா. டேய் என்னடா இதெல்லாம்? ஏங்க என்னங்க கத்துறீங்க? அவங்க கர்ப்பிணியா இருக்காங்க. கருப்பணி இருக்கிறாங்களா? டேய் எனக்கு தெரியாம எப்படா கல்யாணம் பண்ண? அது வந்துப்பா. என்ன வந்துப்பா போய்ப்பா. டேய் இது என்னடா மூஞ்சியா? இது எங்கடா பூச்சா? ஐயா இது மருமகளா ஒத்துக்க முடியாது. மானத்தை வாங்குறேன்னு இந்த அல்வாரா மாமா. அட மொய்யால சொன்ன நீடா. மாப்பிள்ளை வந்துருவாங்க. ஏய், ஆம்பளை நீ. டேய், டேய், டேய்.